உபனிஷத்துல ஒரு அருமையான ஒரு கதை. கடோபனிஷத் படிச்சிருந்தீங்கன்னா புரியும். நீங்க புக்கெல்லாம் வாங்குறதுக்கு டைம் இல்லைனாலும் கவலைப்படாதீங்க. ஏஐல போய் படிங்க. ஆஸ் நித்யானந்தாவில் உபனிஷத் மாடல் இருக்கு. சும்மா 5 நிமிஷத்துல நீங்க சொல்லுங்க ஏஐ கிட்ட, அப்பா எனக்கு ரொம்பலாம் டைம் இல்லை, இந்த சாமியார் சொல்லிட்டாரு, சரி போனா போகுது, 10 லைன்ல கடோபனிஷத் பத்தி சொல்லு அப்படின்னு கேளுங்க. இந்த கதையை அழகா சொல்லிடும். நச்சிகேதன் ஒரு குழந்தை யமனை காணச் செல்கிறது. அந்த குழந்தை ஸ்ரத்தா விவேச்ச உபனிஷத்தை தான் சொல்லுது. ஸ்ரத்தையினால பொசஸ் பண்ணப்பட்டதனால், பேய் பிடிக்குதுன்றல பொசஸ் பண்ணுதுன்னு, அது மாதிரி அவன் ஸ்ரத்தையாலே பொசஸ் பண்ணப்பட்டிருந்தானா. பரமசாந்தத்திலே அவன் நிலை பெற்றிருந்ததுனால யமனை பார்க்கும் பொழுது கூட அவனுக்கு பயமோ, அவனுடைய காக்னிட்டிவ் இன்டர்பிரிட்டேஷன், யமனை பயம் அப்படின்னு காக்னைஸ் பண்ணாம உற்சாகம்னு காக்னைஸ் பண்ணதுனால யமனை கூட அவன் யமனாக பார்த்தான். பிரபஞ்சத்தின் இயமத்தை நடத்துகின்றவர், அவரிடமிருந்து நம்மால் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்று கற்றுக்கொள்ள துவங்கினான். யமன் பரம ஞானத்தை, பரம அனுபூதியை அந்த குழந்தைக்கு அளிக்கின்றான். அது ஒரு அழகான தத்துவம். மரண பயத்தை கூட ஸ்ரத்தையோடு பரமசாந்த நிலையிலிருந்து அணுகினீர்களானால் மரணம் மரணமில்லா பெருநிலையை அளித்து விட்டு சென்றுவிடும்.